லாட் நேற்று நான் ஒரு குவெஸ் மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஆனால் யாரும் ஆன்சர் பண்ணல. பட் இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி நம்ம பேச போகிற செயின்ட் வந்து சென்ட் பிரிட்ஜெட் ஆஃப் ஸ்வீடன் அப்படின்ற ஒரு செயின்ட். இவங்க வந்து அரச குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்மணி. இவங்க வந்து ரொம்ப ராஜாவோட குடும்பன்றதுனால ரொம்ப வசதியான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு புனிதை. இந்த புனிதைக்கு வந்து 10 வயசுலேருந்தே ஆண்டவரோட காட்சிகள் வந்து தெரிய ஆரம்பிச்சது. இவங்க 13 வயசில் வந்து இவங்களுக்கு ஒரு உல்ஃப்ன்ற ஒருத்தரோட திருமணம் நடந்தது. இவங்களோட அந்த பக்தி, இவங்களோட அந்த இறை மேலே இருக்கிற அந்த விசுவாசம் அல்லது பார்த்து அந்த உல்ஃபும் வந்து இவங்களோட சேர்ந்து 2 பேரும் விசுவாச வாழ்க்கையில் வாழ்ந்தாங்க. ஆனாலும் இவங்களுக்கு 8 குழந்தைகள் வந்து பிறந்தாங்க. இந்த 8 குழந்தையில ஒரு குழந்தை தான் புனித கேத்தரின் சொல்லக்கூடிய ஒரு குழந்தை. அவங்க புனிதை. ஆக்சுவலாக இவங்கள வந்து கடவுள் வந்து 2 முக்கியமான பணிக்காக அறிவுறுத்தினார். கடவுள் நிறைய காட்சிகள் தந்தார். அதில் ஒன்று வந்து பாப்பாண்டவர் வந்து அப்போ ஃப்ரான்ஸில் இருந்தார். அந்த பாப்பாண்டவர் வந்து ரோமைக்கு மாறுறதுக்கு இவங்களை அச்சுறுத்த சொன்னார். இதெல்லாம் நடந்தது 1300ஆம் நூற்றாண்டில். அதுக்கு அடுத்தது வந்து இன்னொன்று வந்து இயேசுநாத சாமி இவங்கள ஒரு சபை தொடங்க சொன்னார். பெண்களுக்கான ஒரு சபை. அந்த சபையும் தொடங்கி சிறப்பாக செஞ்சுட்டு இருந்த ஒரு புனிதை. ரொம்ப பக்தி முயற்சிகளோடு இருந்தவங்க நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கிறாங்க. அந்த புனித ஒரு சபை எழுதி அந்த சபை இப்பயும் வளர்ந்து சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இந்த சிஸ்டரை பற்றி நான் வந்து ஒரு டீட்டெயிலாக வந்து டீட்டெயில் வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த ஷார்ட்ஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிரைஸ் தி லார்ட்.